வணக்கம் அன்பர்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய வருட பிறப்பு என்கிற சித்திரை மாத பலனை பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் ஸ்பெஷல் அப்படின்னாக்கா சூரியன் உச்சத்தில் வந்து உட்கார்வார். மேஷராசியிலே அவர் தன்னுடைய வலிமையை காட்டுவார். காலச்சக்கர புருஷத்தின் முதல் ராசி இல்லையா, அங்கே தன் வலிமையை காட்டக்கூடிய இடம். அது மட்டுமல்ல, காலச்சக்கர புருஷத்தின் 11வது இடத்துல சதய நட்சத்திரத்திலே சந்திர பகவான் அமர்கிறார். ஸோ அப்போ லாபத்துக்கு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் காட்டுகிறது அப்படின்ருக்கு. கிரகங்கள் மூமெண்டெல்லாம் பார்க்கும்போது சுக்கிரன் சூரியன் சேர்ந்து மேஷராசியில் அமர்வார்கள். லக்னமாக ரிஷப லக்னம் அமைந்துவிடும் இந்த மாதம் பிறக்கும்போது. குரு 3ஆம் இடமான மிதுன ராசியிலே அமர்ந்திருப்பார் புனர்பூசம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலேயே. கேது மகம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலே அமர்ந்து கொள்வார் சிம்ம ராசியிலே. ராகு பகவான் சதயம் என்கிற தன்னுடைய சுயசாரத்திலே அமர்ந்து கொள்கிறார். சந்திர பகவானும் சதயம் என்கிற சாரத்திலே வந்து அமர்கிறார். உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரத்தின் கீழே, அந்த சாரத்தின் கீழே சனி பகவான், புதன் மற்றும் செவ்வாய் அமர்ந்து, எல்லாம் ஒரே சனி அப்படின்னு சொல்லுவ மாதிரி மீன ராசியில் இருப்பார்கள். இப்படி ஒரு கூட்டுக்கலவையாக இந்த மாதத்தின் தொடக்கம் இருக்க போகிறது. 19ஆம் தேதி ரிஷப ராசிக்குள்ளே சுக்கிரன் வந்துடுவார். அதுபோல் 30ஆம் தேதி மேஷ ராசிக்குள்ளே புதன் வந்துடுவார். 11ஆம் தேதி மே மாதம் 11ஆம் தேதி மேஷராசிக்குள்ளே செவ்வாய் வருவது தான் முக்கியமான நிகழ்வு. ஏன்னா அங்கே சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து கொள்வார்கள். இது ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வரும். அதனால் அதுவும் ரொம்ப முக்கியமான நிகழ்வையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் சென்று விடுகிறார். அதே 14ஆம் தேதி ரிஷப ராசிக்கு புதன் வந்து விடுவார். ஸோ இப்படி எல்லாரும் கலவையாக இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நமக்கு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது டீட்டெயிலாக ஒரு ராசிக்கும் பொது பலனை டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதனால் தவறாமல் அவசியம் பாருங்கள். கும்பராசி நண்பர்களே, கால புருஷ தத்துவம் அப்படிங்கிறது மேஷராசிலேருந்து ஆரம்பிக்கும். அங்கேருந்து பார்க்கும்போது 11வது இடம் லாபஸ்தானத்துக்காரர் நீங்கள். இந்த லாபத்துக்குரியவர் அப்படிங்கிறது மட்டுமா சார் எனக்கு அப்படின்னா, உங்கள்கிட்ட எல்லாத்தையுமே ஒருங்கே வச்சுக்கொள்ளக்கூடிய மனநிலை உண்டு. சீக்கிரட்டை உங்கள்கிட்ட சொல்லி வெளியில் சொல்லாதுன்னா உங்களால் சொல்லவே முடியாது. அமைதியாக வச்சுருவீங்க. எல்லாத்தையும் கழுத்தறுத்து போட்டாலும் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் காரியத்தை திறம்பட செய்ய வேணும் என எண்ணத்தை வென்றோடு. உங்கள் ராசியின் 7ஆம் இடத்துக்காரரான இந்த சூரிய பகவான் இந்த சித்திரை மாதத்தில் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார். இது நல்லதா சார்? ரொம்ப நல்லது. உடல் ஆரோக்கியத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் சந்திர பகவான் உங்கள் ராசிக்குள்ளேருந்து ஆரம்பிக்கிறார். அதனால் இந்த மாதம் எந்த மாதமும் இல்லாமல் ஒரு நல்ல பிரிஸ்க்னஸ் கூட இருப்பீங்க. நல்ல வளங்கள், நல்ல நலங்கள் உண்டாகும். ஏன்னா குரு உங்களுடைய ராசியை பார்க்கிறார், ராகுவையும் பார்க்கிறார். அதுபோல் உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானத்தை குருவின் பார்வை பார்த்திருக்குது. அதனால் நன்மைகள் உண்டு. 2ஆம் இடத்திலே ராசிநாதனான சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். கொஞ்சம் அதனால் செலவு உண்டு. உடல் ஆரோக்கியம், குடும்பத்தாருடைய ஆரோக்கியம், இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கவனம் வச்சுக்கிறது நல்லது. செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு மே மாதம் 11ஆம் தேதி சென்று விடுவார். அவர்னால் பண வரவு உண்டாகும். ஸோ நல்ல லாபங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்சிட்ருக்கிற காரியங்களிலே, பொது நல தொடர்புகளிலே வரக்கூடிய லாபத்தை முயற்சியின் மூலியமாக பெறக்கூடிய காரியங்களாக மாற்றுவீர்கள். அதனால் அதுவும் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தின் பாதையை வழிவகுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் யோசனைகளை கரெக்டாக வச்சுக்கணும். என்ன செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், எதை யார் மூலியமாக செய்யணும்,
எதை எதை யார் யார் செய்யணும்னு பார்த்து அவங்கவுங்ககிட்ட வேலை கொடுத்து வாங்கிறது இப்படின்னு கரெக்டாக பார்த்து பண்ணிவிடுங்க. உங்கள் தவறுதலே அதுதான். அந்த கெப்பாசிட்டி இல்லாத ஆட்கள்கிட்ட வேலை கொடுத்து அவங்க சரியாக செய்யாமல் மாட்டிக்கிறது தான் உங்களுடைய பிரச்சனையாக இருக்குது. அதனால் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யார் யார் என்னென்ன வேலை செய்யணும்னு டிஃபைனிங் டெலிகேஷன் அண்ட் அத்தாரிட்டி அதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் உண்டு. சரி, இந்த மாதத்தில் உங்கள் ராசியினுடைய 5ஆம் இடத்துல பஞ்சமஸ்தானத்தில் குரு இருக்கிறார். இந்த பஞ்சமஸ்தானத்தில் குரு இருந்து தன்னுடைய பார்வையை லாபத்தில் பார்க்குறார் இல்லையா? அப்போ குழந்தைகள் வழியிலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். வாழ்க்கையில் அவங்களுடைய அடுத்தடுத்த முன்னேற்ற படிநிலைகளை பார்ப்பீர்கள். அவருக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ல நிலைப்பாடுகளையும் நிறைய ஏற்படுத்துவீர்கள். சின்ன சின்ன சஞ்சலங்கள்லாம் இருந்தாலும் இதிலேருந்து ஓவர் கம் பண்ணி அதை கொண்டு வருவீங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு நிகழ்வும் இந்த மாதத்திலே உண்டு. தெய்வீக காரியங்கள் அப்படிங்கிற விஷயங்களில் நிறைய முன்னிணைந்து செய்வீங்க. இந்த 9ஆம் இடத்தையும் இந்த குருவின் பார்வை இருப்பதனாலே நிறைய ஸ்தலங்களுக்கு செல்வது, பொது நல காரியங்களில் ஈடுபடுவது, உங்களுடைய மனதிலே திருப்தியான விஷயங்கள், அந்த தான தர்மங்கள் செய்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. ஏப்ரல் 19ஆம் தேதி அவசியம் ஒரு நல்ல கப்புலெல்லாம் தண்ணி எடுத்து இந்த பறவைகளுக்கெல்லாம் கொடுங்க. அதுபோல் ஒருபடி அரிசியானும் எறும்பு புத்தில் போட்டுட்டு வாங்க. நல்ல 4 கால் பிராணிகள்லாம் நிறைய இருக்கு இல்லையா? நாய், எருமை, மாடு அதெல்லாம் இருக்குது. எல்லாத்துக்கும் உணவு கொடுங்க. இப்படி அந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் கொடுப்பதனாலும் கால்நடைகளுக்கு கொடுப்பதனாலும் உங்களுடைய பூர்வ புண்ணியத்தின் பிரகாரம் வரக்கூடிய விஷயங்களிலே நல்ல நன்மைகள் உண்டாகும். மனதிலே தெளிவு கிடைக்கும். முயற்சிகளிலே வெற்றிகள் உண்டாகும். நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலும் குடும்பத்தினுடன் விருப்பத்தோடு நீங்கள் செய்வதை அமையும். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ் ஸ்டோரியை கொடுப்பதனாலே குடும்பத்தில் ஆதரவு உங்களுக்கு பெருகும். நீங்கள் ஏதோ ஒரு தனி லைனில் போகிற மாதிரி தனிமரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவோம். அப்படி தனியாக இருக்கிறதுக்கு இருக்கமில்ல, நீங்கள் குடும்பத்துடன் அந்த குதூகலமான அந்த என்ஜாய்மெண்ட் பெனிஃபிட்டை நீங்கள் ரிப்போர்ட் பண்ண போகிறீங்க. தொழிலிலும் வியாபாரத்திலும் வர்த்தகம் போன்ற விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அதிகமாக தெரிகிறதுனால லாபங்கள் பெருகும். சுக்கிரன் இந்த ரிஷபராசிக்குள்ளரையும் மிதுன ராசிக்குள்ளேயும் பயணம் செய்ய இருக்கிறார் இந்த மாதத்தில். அப்படி அவர் செய்யும்போது 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால நிறைய உறவுகாரங்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள், நிறைய லாபங்கள் வருவதற்காகவும் சுப செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய காட்டுறது. புதிய வரவான குடும்ப நபர்கள், குழந்தை பேறு போன்றவைகள் இந்த மாதத்தில் உண்டு. அதுவும் இந்த சந்தோஷத்தின் வெளிப்பாடு நிறைய இருக்குது. இந்த மாதம் அனைத்து விதமான நன்மைகளும் வளங்களும் இறைவனருளால் உங்களை வந்து சேர வேண்டிக் கொள்கிறேன். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.